வீடியோ பக்கம் வந்த நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் குமாரபாளையத்தில் இருக்கிறோங்க. இங்கே வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கயிறு திரிக்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம வந்து தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம்ட்டு ஒரு வீடியோ போட்டு எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. தெரியாத ஒரு விஷயங்களை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்து காட்டணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து கயிறு திரிக்கிறத பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம். எப்படி ஒரு தேங்காய் நெட்டியிலிருந்து முழுமையான கயிறு உருவாகுது அப்படின்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் கயிறில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் அதனுடைய நம்பர் நான் கீழே போடுறேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு வரீங்களா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. என் பேர் சுரமணி, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோரிங். பேங்க் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்குது. ஒரு கயிறு திரிக்கிற இடம் இங்கேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா வெறும் நெட்டினா இங்கே வந்து என்ன சொல்லுவீங்கன்னா தேங்காய் மட்டை. இந்த மட்டையை தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல குமிழாக போட்டுடுறாங்க. இப்போ இங்கே இருந்து மிஷின் வச்சு அள்ளி எடுத்துகிட்டு போய் ஒரு மிஷினில் போடுறாங்க. எப்படி இருக்கு காட்டுறாங்க. இந்த நெட்டி அங்கேருந்து கொண்டு வந்து இதுலேருந்து ஃபுல்லாக இதில் தள்ளி விடணும். அப்படி தானே? ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளி விடணும்ண்ணா. நிற்காமல் நார்மலாக இந்த மாதிரி போயிட்டே இருக்கணுங்க. ஓ சரி 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 சரி. கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மட்டையில் இருக்கிற வந்து அந்த மட்டை தனியாக, உள்ளே இருக்கிற அந்த நார் தனியாக பக்காவாக பிரிஞ்சு இந்த மிஷின் கொடுத்துருது. சும்மா அது உள்ளே தள்ளி தான் விட்டுருக்காங்க, வேறு எதுவுமே பண்ணலை. தள்ளி விட்ட உடனே இந்த மிஷினே வந்து பார்த்தீங்கன்னா முழுமையாக அது எப்படி தனித்தனியாக பிரிச்சியா இல்லை அரைச்சி கொடுக்குதான்னு தெரியல. ஆனால் அது அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அது பாருங்கள் பிரிஞ்சு இந்த இடத்துல வந்துடுது. இந்த அளவுக்கு இது பிரியுது இல்லையா? இதை தவிர்த்து இதுலேயே இன்னொரு மிஷின் போகுது. அதை பாருங்கள், அங்கே போய் காட்டுறேன் பாருங்கள் அதில் என்ன நடக்குதுன்னு. அங்கே அந்த நெட்டி பிரியுது இல்லையா? அந்த நெட்டியோட அந்த செதிலாக இருக்கு இல்லையா? அதை தவிர்த்து மிச்சம் இருக்க தூள் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடுது. இதுக்கும் கயிறுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் இதில் ஒரு எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குன்னு பாருங்கள். இந்த தூளை வந்து பல இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இங்கே இருக்கிற அண்ணன் ஒருத்தர் சொன்னாப்புல இந்த தூளை எடுத்து ஒரு செடிக்குள்ளே வச்சோம் அப்படின்னா அதில் தண்ணி ஊற்றணும்னா ஒரு வாரத்துக்கு தண்ணி ஊற்ற தேவை இல்லையா? ஒரு தென்னை மரத்தை இளநியும் தாண்டி தென்னை மட்டை அந்த நெட்டியில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பாருங்கள். இதுக்குன்னு தனியாக ஒரு மிஷின் வச்சு ரோல் பண்ணி இந்த மணலை அரிப்பாங்க இல்லையா, சளிச்சு எடுக்கிறது, அந்த மாதிரி சளிச்சு வெறும் தூள் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது. லைட்டாக அவங்களை காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வெறும் அந்த சரியான தூள். இதுக்கும் நம்ம கயிறுக்கும் சம்மந்தம் இல்லை, இது தனி ப்ராசஸ்ஸு. இப்போ நம்ம இதில் இருந்து அடுத்து நம்ம கயிறு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதை வந்து தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. இந்த இடத்துல தனியாக எடுத்து போட்டுறாங்க. இப்போ நெட்டியிலேருந்து பிரிஞ்ச இந்த நார் தான் அது. இப்போ இதை வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி எவ்வளோக்குள்ளே தண்ணி ஊற்றணும் கம்ப்ளீட்டாக அதில் தண்ணி ஊற்றி இது வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஊற வச்சிடுறாங்க. டேரெக்டாக வந்து அவங்க யூஸ் பண்ணல. இது ஒரு நாளைக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஊறினதுக்கு அப்புறமா இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஊறின அந்த நார் இருக்கு இல்லையா, அந்த நார் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல போடுறாங்க. இந்த இடத்துல போட்டு இதுலேருந்து தனியாக உள்ளே போயிட்டு ஒரு இதுலேயும் ஒரு பிரிமாணம் நடக்குது. அதில் வந்து நெட்டியிலேருந்து அந்த நார் பிரியுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாரையே ஊற வச்சு மறுபடியும் இது உள்ளே கொடுக்குறாங்க. இது வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக தனித்தனியாக வந்துடுச்சு பாருங்கள். தனித்தனி இதை ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு முடி மாதிரி ஆகிடுச்சு தனித்தனியாக. இதுக்கப்புறம் தான் அந்த ஒரு கயிறுக்கான பக்குவம் வந்து இதில் வருது இல்லையானா. இதுக்கப்புறம் கயிறை எப்படி உருவாகுதுன்னு அங்கே போய் காட்டுற பாருங்கள். இப்போ நம்ம கயிறுக்கு போகிறதுக்கு முன்னுக்குட்டி இங்கே வந்து இப்போ அந்த தனித்தனியாக தூள் காமிச்சேன் இல்லையா, அந்த தூள்லையுமே வந்து நிறைய விஷயங்களை வந்து அனுப்புகிறாங்க. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த தூளை எடுத்துகிட்டு வந்து தனியாக அந்த இடத்துல காய போட்டுறாங்க. இந்த கிரவுண்டு ஃபுல்லாக காய போட்டு அதை காய போடுறத தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குது, அதை காட்டுற பாருங்க. தூள் அதாவது அந்த நார்லேருந்து தனியாக பிரிச்சுட்டு அந்த தூளை காய வச்சு எடுத்து இதில் போட்டு இதிலேருந்து தனியாக எடுக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுலேயுமே தூள் மட்டும் தனியாக வருது இல்லையா, இந்த தூள் மட்டும் தனியாக பிரிஞ்சிடும், அந்த நாள் தனியாக பிரிஞ்சிடும். ஓ சூப்பர்ண்ணா.
இந்த இடத்துல தான் பாருங்கள் இந்த தூள் மட்டும் தனியாக வருது, அந்த வேஸ்டேஜ் பாருங்கள் அது தனியாக வந்துடுது. ப்ளைவுட்டு செய்கிறதையே பயன்படுத்துகிறாங்க. உரத்துக்கும் போகுது. எவ்வளோ பயன்படுது பாருங்கள் ஒரு தென்னை மரத்தில் உள்ள இளநீ. இப்போ இதுக்கும் கயிறுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த கயிறுலேருந்து பிரிக்கிற தூளில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதையுமே ரெண்டாக பிரித்து தூளையும் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அந்த கயிறையுமே வேறு விதமாக பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நம்ம கயிறு தான் நம்ம இன்றைக்கி மெயினாக பார்க்க வந்திருக்கோம். கயிறு அந்த தனியாக பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போ கயிறில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சத்தமாக இருக்குது, சத்தமாக பேசுகிறேன் நான். காய வச்சு எடுத்த நாரையுமே இதில் உள்ளே போடுறாங்களா, எப்படி காற்றா பறக்குது பாருங்கள் அந்த இடத்துல. செம்ம க்ளீனாக ஒரு நூல் அளவுக்கு நூல் மாதிரி வந்துடுது பாரு. பக்கா அப்படியே ஒரு நூல் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாகிடுது. இதைத்தான் வந்து ஒரு கயிறாக வந்து பிரிக்கிறாங்க. இப்போ அண்ணன் காட்டுவாங்க பாருங்கள். மேலே போடுவோம். பார்த்தீங்களா கைஸ், மிஷின் தான் ஃபுல்லாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரித்து அந்த மிஷினே முழு வேலையும் பார்த்துருது. கரெக்டாக கம்ப்ளீட்டாக இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு வந்துடுது. எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் அந்த கயிறோட குவாலிட்டி. செம ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு. ஒரு தென்னை மட்டையிலேருந்து முழுமையான கயிறு இப்படி தான் உருவாகுது. இதையுமே தனித்தனியாக பிரித்து அது ஒரு சின்ன ப்ராசஸ் நடக்குது, அதையும் பார்க்கலாம் பாருங்கள். பண்ணாங்க இல்லையா, அதை பாருங்கள். இதை வந்து தனியாக இதில் ரோல் பண்ணிவிட்டு இதில் இப்படி ஃபுல்லாக சுற்றிடுறாங்க. கம்ப்ளீட்டாக ஒரு பக்காவான ஒரு கயிறு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இந்த மாதிரி ஒரு பண்டில் போட்டு பண்டிலாக வந்து அவ்வளோதான் அமுச்சு விட்றாங்க, எக்ஸ்போர்ட் ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக 30 கிலோ இருக்குது. இந்த தூளாக முடி மாதிரி இருந்த அந்த நார் வந்து ஒரு கம்ப்ளீட் கயிறாகி இதில் எத்தனை இருக்கும் அந்த 40 இதில் வந்து மொத்தம் 65 கயிறு இருக்குது. ஒரு பண்டலாக அதை எடுத்து மொத்தமாக இங்கேருந்து அமுச்சு விட்றாங்க. இது பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் தேவைப்படுது. அந்த மிஷின்லாம் வச்சு இந்த இடத்துல ஒரு ப்ராசஸாக நடக்கிறதுக்கு, காய வைக்கிறதுக்கு இருந்தால் மட்டும்தான் ஒரு முழுமையான கயிறு வந்து செய்ய முடியும். கைஸ், கண்டிப்பாக நீங்கள் தெரியாத ஒரு விஷயத்தை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்படி தான் ஒரு கயிறு வந்து உருவாகுது. இதே மாதிரி வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எடுத்து ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அம்சம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம தட்டி விடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோலாம் மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.